திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் ஒரு பாடல். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோள் முக்கண் எம்மானே. உலகத்துல வேறு எந்த ஒரு சமய இலக்கியத்திலும் திருவாசகம் போல ஒரு இலக்கியத்தை காண முடியாது. ஒரு மனிதன் இறைவனோடு எந்த அளவு உரிமை எடுத்து வாதாட முடியும் என்பதற்கு இந்த பாடல் ஒன்று எடுத்துக்காட்டு. திருப்பரந்துறையில சிவத்தை பிரிந்து சொல்ல முடியாத துயரத்தில் மாணிக்கவாசக பெருமான் அல்லல் படுகிறார். சிவபெருமானிடம் மானசீகமாக இந்த பாடலில் வாதாடுகிறார். நான் ஒன்றுக்கும் உதவாத நாய்தான், அப்படியே இருந்து விட்டு போயிருப்பேன். ஆனால் நீ தான் என்னை வழிய வந்து அழைத்து என் ஆன்மா உய்யும் பொருட்டு ஆட்கொண்டாய், பேரானந்த பரவசம் அடைய செய்தாய். அந்த பேரருள் உனது பெருங்கருணையினால் தான் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்புறம் என்னை நீ விட்டுட்டு போயிட்ட. நீ விலகியதும் அந்த பேரானந்த பரவசமும் போய்விட்டது. அடியேன் மீண்டும் புலன்வயப்பட்டு மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கின்றேன். உனது பேரருள் கருணை அது எப்படி தற்காலிகமானதாக இருக்க முடியும்? இப்பொழுது நீ இங்கு இல்லை, நினது அடியார்களும் இல்லை, அடியேன் தனித்து விடப்பட்டேன். அது தெரிந்ததும் பொறி புலன்கள் என்னை ஆக்கிரமித்து விட்டன. ஏன் வந்தாய்? என்னை எதற்கு ஆட்கொண்டாய்? பின் ஏன் என்னை விட்டு விட்டாய்? மாதொரு பாகனையே, ஒருவேளை அடியேனை நீ ஆட்கொண்ட பின்புதான் நான் மலையளவு குற்றங்கள் நிரம்பியவனாக உள்ளேன் என்பதை அறிந்து விட்டாயா? அது எப்படி உனக்கு என்னை பற்றி முன்னே தெரியாமல் போயிருக்கும்? 8 திசைகளிலும் பறந்து விருந்து இருக்கும் என் தோல் கொண்ட எம்மான் நீ. சூரியன், சந்திரன், அக்கினி என 3 வெளிகளை கொண்டு எந்நேரமும் ஒளிமயமாய் திகழ்பவன். ஆகவே நீ அறியாத எது ஒன்றும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அடியேன் குற்றம் நிரம்பியவன் தான் என்று தெரிந்துதான் பெருக்கும் கருணையினால் ஆட்கொண்டிருப்பாய். சரி, நான் குற்றம் நிரம்பியவனாகவே இருந்துவிட்டு போகிறேன். அக்குற்றங்களை எல்லாம் நற்குணங்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொண்டால் நீ என்ன குறைந்து விடவா போகிறாய்? ஒரு தாய் தன் குழந்தை பிழைகள் செய்துவிட்டால் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை விட்டு விடுவாளா என்ன? அந்த குறைகளையே குணங்களாக பிறரிடம் சொல்லி புகழ்வாள் அல்லவா? அதே மாதிரி நீ என்னை குறைகளை குணங்களாக எடுத்துக்கொண்டால் என்ன குறைந்து விடுவாய் என்று வாதாடுகிறார். இப்படியெல்லாம் கூட இறைவனிடம் பேசலாமா என துளி கூட சந்தேகம் நமக்குள் வேண்டாம். நாமும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும் பட்சத்தில் நம்முள் இருக்கும் சிவத்திடம் பேசலாம். அவன் நமக்கு தாயும் ஆனவன், தந்தையும் ஆனவன். திருச்சிற்றம்பலம்.